ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆருக்கும் டிசிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 47வது மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஹெட் ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ், பிளேயர்ஸ்க்கு இடையே உள்ள பேட்டில். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டீம் எப்படி மேக் பண்ணலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டீம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் வச்சு நடக்குது. 29th ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய கிரிக்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஃபைனல் டீம்ஸாக இருக்கட்டும், நிறைய அப்டேட்ஸாக இருக்கட்டும், டீம் நியூஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கேகேஆரோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், சுனில் நரேன், அன்கிரிஷ், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், துஷ்மந்தா சமீரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவலில் தான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸோட டெப்த்தான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜிலுக்கு எந்த பிக்ஸ்லாம் வந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் 93% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 46 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட் ஹிட்டில் ஒரு மேட்ச் ஆடி 18, வென்யூவில் பார்த்தீங்க 69 அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ குறிப்பாக சேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ மஸ்ட்டாக வந்து நீங்கள் சேசிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சுனில் நரேன் 97% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 357 ரன் 10 விக்கெட், ஹெட் ஹெட்டில் 217 23 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வென்யூவில் 57 மேட்ச்க்கும் ப்ளே பண்ணி மேலே ப்ளே பண்ணி 68 ரன்ஸ்க்கும் விக்கெட்ஸ்க்கும் மேலே எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கிரிஷ், ரகுவன்சியை 14% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 23 ஆவரேஜ், ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி டெபு மேட்ச்சை இவங்க கூட தான் ஆடி இருந்தார். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஆடி 13 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் 32% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 128 ரன் அடிச்சிருக்காரு. 2 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம்லேயும் வந்திருக்காரு இந்த சீசனில். 98 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஹெட்டை 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 216 ரன் பார்த்தீங்க அப்படின்னா 206 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 12 மேட்ச்சில். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 83% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 36 ஆவரேஜ், ஹெட் ஹெட்டில் 38, வென்யூவில் 25. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மேட்ச், லாஸ்ட் 5 மேட்சஸில் 4 மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் 11% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 22 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் 18, வென்யூவில் 42 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் 92% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 179 ரன் 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 375 ரன் 15 விக்கெட்டும், வென்யூவில் 932 ரன், ஸோ 37 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பெருசாக இல்லாட்டாலும் பவுலிங்கில் கொஞ்சம் ரிதமில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் 4% ட்ரை பண்ணிக்கக்கூடிய ரமன்தீப் சிங் ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெருசாக வந்து போகலை. ஸோ இது ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. மொத்தமாக 68 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் கிட்ட 15 ரன்னு. ஸோ வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 66 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நிறைய மேட்சஸ் வந்து நாட் அவுட்லேயும் முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் துஷ்மந்தா சமீரா, ஸோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 16 எக்கனாமி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. அடுத்து ஹர்ஷித் ராணாவும் 35% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 9 விக்கெட் 7 இன்னிங்ஸில், ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட், வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சால்டாக இருந்திருக்கு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28% ட்ரை பண்ணிக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி ஆன்கோயிங்கில் 8 விக்கெட்டு, ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச்சில் 14 விக்கெட்டு, வென்யூவில் 13 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து அனுகுல் ராயை 1% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுவும் செகண்ட் பவுலிங்கில். வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஒரு முறையும், கலீல் அகமது 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், அக்ஷர் பட்டேல் ஒரு முறை, கலீல் அகமது ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேனையும் கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் பேட்டில் ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஒரு முறையும், ரிங்கு சிங்கையும் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமதோட நேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக அவங்க 2 பேரும் உங்கள் டீமில் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ டெல்லியோட பிளேயிங் 11. ஸோ ஃப்ராசர் மெக்கா இருக்குது, குமார் குஷாக்ரா, அடுத்து அபிஷேக் போல், ஷாய் ஹோப்பு, ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், லிசார்ட் வில்லியம்ஸ், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது வந்து பிளேயிங் 11ல் இருக்காங்க. ஸோ இப்போ பிளே ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 90% ஃப்ராஸ் மெக்கார்க்கு பிக் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 5 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ ஹெட்ஹெட்டில் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. இவரை மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான வென்யூ தான். பட் லாஸ்ட் 5 மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு, அதை மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ குமார் குஷாக்ரா 1% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்வைங்கில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ வென்யூ ஹெட் ரெண்டுலேயுமே ப்ளே பண்ணது கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் டவுன் தி ஆர்டர் தான் வரக்கான சான்ஸ் இருக்குது, நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் போரில் 23% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 30 ஆவரேஜ். ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அடுத்த ஷாய் ஹோப்பு 31% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 27 ஆவரேஜ். ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூலையும் ப்ளே பண்ணல. ஸோ ஒரு ஆன்கோயிங் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு லாஸ்ட் 5 மேட்சஸில். ஸோ ஷாய் ஹோப் வந்து நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கன்சிடர் பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் 94% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 46 ஆவரேஜ். ஹெட் 23, வென்யூவில் 31 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. பட் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வராரு. ஸோ ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பண்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை 86% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 68 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட்டில் 54 ரன் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு சாலிட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அக்ஷர் பட்டேல் 76% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 334 ரன் அடித்து ஒரு 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 147 ரன் 13 விக்கெட்டும். வென்யூவில் 5 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பெருசாக விக்கெட்ஸ் இருக்கல. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ லிசார்ட் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்கோயிங் சீரிஸில் வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ இப்போ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது, வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸில் ஒரு மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் குல்தீப் யாதவ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 61% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 7 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டு, ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 22 மேட்ச்சுக்கு 21 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கேகேஆருக்காக அதிக வருஷம் ப்ளே பண்ண பிளேயரில் குல்தீப் யாதவ் ஒருத்தர். ஸோ இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். 3 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரானரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸு. ஸோ ரீசெண்டாக 2 மேட்ச் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்காரு. அடுத்து தான் முகேஷ் குமார் 36% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 7 மேட்ச்சில் 13 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. குறிப்பாக இவர் ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் எடுக்காருன்னு பார்த்தா போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எல்லாமே கழட்டிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 42% பிக் பண்ணிக்கக்கூடிய கலீல் அகமது. ஸோ ஆன்கோயிங்கில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு 10 இன்னிங்ஸில். ஹெட்டில் 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும். வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழே பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ராசிக் தார் சலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸில் 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. செகண்ட் பவுலிங்கில் லாஸ்ட் 2 மேட்சஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பெரிய ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் போகக்கூடிய ஸ்லோயர் ரன்ஸ் பிக் பண்ணாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸு ரொம்ப ஏர்லியராக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸை கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் குமார் குஷாகராவை வைபவ் ஓவரா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் போரலையும் வைபவ் ஓவரா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாய் ஹோப்பர், ரசில் ஒரு முறையும் நிறைய 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ரசில் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சிவி வருண் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல நரேன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வெங்கடேஷ் 1 முறையும், வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்க அப்படின்னா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், ஆப்போசிட் டீம் டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான 7 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் குறிப்பாக நம்ம கேகேஆர் சைடு பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. அங்கிரிஷ் ரகுன் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. இந்த 2 பிளேஸுமே உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். அடுத்து சுனில் நரேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்கியான பிளேயராக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கேப்டன்ஸ்க்கு கொடுக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிசி சைடு வந்து ஒரு 3 போலர்ஸ் வந்து டெஃபினட்டாக பிக் பண்ணி ஆகணும்.
ஸோ அதில் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய அக்ஷர் பட்டேல் பவுலிங்கை வச்சு ட்ரீம் டீமில் வருவாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமாரை நம்பிக்கையாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராசிக்தார் சலாமை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் பிக் பண்ணுறதை விட செகண்ட் பவுலிங்கில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் லிசார்ட் வில்லியம்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் ரிஸ்க்கை வந்து கொண்டு வரேன். ஸோ குல்தீப் யாதவ். ஸோ என்னோட ரிஸ்க்கான பிக்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து இருக்காரு, ரெண்டாவது அங்கிரிஷ் ரகுவன்சின்னு சொல்லி இந்த 2 பிளேஸை நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரிஸ்க்காக பிக் பண்ணிட்டேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே குல்தீப் கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து அதிகமாக பால் அடிக்க போகிறாங்க, விக்கெட் கிடைக்காது அப்படின்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மைண்ட் செட் தான், அடித்தா பால் சிக்ஸர் தான், இல்லைன்னா மிஸ்டேக் ஆனால் பவுண்ட்ரி. ஸோ அதே மைண்ட் செட்டோட 11 பிளேஸும் ப்ளே பண்ணுற ரீசன்காண்டி கண்டிப்பாக குல்தீப் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் நீங்கள் ஃபஸ்ட் bowling செகண்ட் bowling சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார். ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கிரிஷ் ரகுவன்சியை ஒரு விசி அளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் போக உங்களுக்கு ரிஸ்க்கானு வேணும்னா லிசார்ட் வில்லியம்ஸில் கூட போய்க்கலாம். பட் பவுலர்ஸ்ட்டை போகிறத விட பேட்டர்ஸ்ட்டை இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கேப்டன் போகிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுது. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் வீக் பேட்டிங் பண்ணுறாங்க ப்ரோ. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. அடுத்தபடி அபிஷேக் போரல் ஓப்பனிங் வராரு. ஸோ ஃப்ரான்ஸ் மெக்கார் கூட. ஸோ அந்த வகையில் பார்க்கல நான் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வர ரீசனுக்காண்டி அபிஷேக் போரல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வர்றாரு. அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா மற்றபடி நம்ம பாஸ் லைன் அப் கூட பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் ஆடக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் ஷாய் ஹோப் ஃபாரினரு, ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு சேஃபான பிக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு அஸ் அ பிளேயரை வந்து இதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கேகேஆர் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல்ஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ சேஃபான பிக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார் செகண்ட் bowling பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஹெட் ரெக்கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த 7 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸை வந்து தெரிய வராங்க. ரிஷப் பண்ணிட்டு ஒரு கேப்டன் டபுள் ஆப்ஷன் இருக்கனால ட்ரை பண்ணலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த 3 பிளேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான கேப்டனாக தெரிய வராங்க. இதில் ரிஸ்க் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்ஸ். ஸோ இதையும் மீறி எனக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் வேணும்னா ஹர்ஷித் ராணாட்ட போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க ரிஸ்க்கான டீமாக இருக்குது. ஃபில் சால்ட் ரிஷப் பண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ், ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்குது, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அங்கிரிஷ் ரகுவன்சி அப்படிங்கிற மாதிரி 4 பிளேஸும். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன் ரசல் மட்டுமே. பவுலர்ஸில் லிசார்ட் வில்லியம்ஸு, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லிசார்ட் வில்லியம்ஸ் இந்த இடத்துல வேண்டாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல அபிஷேக் போரலை நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக பேட்டர் அட்வான்டேஜ் இருக்க ரீசனுக்காண்டி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் டீம், வைஸ் கேப்டன் ஓவர் ரிஸ்கியா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் மேக் பண்ணலன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஷப் பண்ட் அதில் உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்க போகிறாரு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரான்ஸ் மெக்காருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக சொல்லி ஆல்ரெடி பிளேயர்ஸோட டெப்த்தான பிளேயர்ஸ் அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி நீங்கள் ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அபிஷேக் போரலை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டப்ஸை நான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கல இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட லைன் அப் நம்ம நோட் பண்ணல. ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணல தெரிய வராரு. நம்ம அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெல்லியோட ஒரு 4 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு இந்த 4 பிளேஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் ஸோ கேகேஆர் போலர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் லிஸ்ட்டில் நான் ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா துஷ்மந்தா சமீரா அப்படிங்கிற மாதிரி அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்த ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய ரசல் நரேனே போதும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரசலை பார்த்தீங்க அப்படின்னா நான் போலர்ஸாக தான் பிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் தெரிய வராரு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இதில் வைபு ஒரு பவுலிங் யூனிட்டில் உள்ளே வந்தார்னா வைபு ஒரு நீங்கள் மஸ்ட்டாக வந்து உங்கள் டீமில் கொண்டு வரது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வைபு ஒரு உள்ளே வந்துட்டார்னா சமீரா பிளேஸில் வைபு ஒரு உங்கள் டீமில் கொண்டு வந்துருக்காங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிக் பண்ணிக்கக்கூடிய 7 பிளேஸாக இருக்காங்க. கேப்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் ஃப்ராசர் மெக்காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு பேட்டிங் பேரடைஸ் விக்கெட் அப்படிங்கிற ரீசனுக்காண்டி ஒரு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரசல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் விக்கெட்டாக தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ரிஸ்க்கான ஒரு விசிஆர் கேப்டனாக கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணையில் பேஸான ஒரு 7 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் ஒரு பெஸ்ட் பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு செகண்ட் பேட்டிங் பண்ணையில். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ரேயாஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் பேட்டிங் செகண்ட்லையும் கேமியோ ஆடுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்ரேயாஸ் ஐயரும் பெஸ்ட் பிக்கை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டில் யாருமே கிடையாது. ஸோ கேகேஆர் சைடு சுனில் நாராயண் தான் நம்ம பிக் பண்ணி ஆகணும். இப்போ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டா குல்தீப் உங்கள் டீமில் கொண்டு வாங்க. கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராசிக் தார் சலாம். ஸோ இந்த பிளேயரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய 7 பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபஸ்ட்டு ராசிக் தார் சலாமே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் சொல்லி இந்த 2 ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸில் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா குல்தீப் யாதவுக்கு கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சுனில் நரேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபில் சால்ட். ஸோ இந்த 3 பிளேஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிசி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஒரு பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ணிச்சுக்க பேஸ் டீம் வந்து இதாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப்பு, ஃபில் சால்ட்டு, ரிஷப் பண்ட் 3 பேரும் விக்கெட் கீப்பர்ஸில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ஃப்ராஸ் மெக்கா இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸில் நரேன் ரசல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல். போலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், அதுக்கு அடுத்தபடியாக ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதில் வைபவ் ஓவர் வந்தார் அப்படின்னா ஹர்ஷித் ராணா பிளேஸில் நீங்கள் வைபவ் ஓவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக ஓரளவுக்கு ரிஸ்க்காக தான். ரசல் வந்து ரிஸ்கி கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அவர் ரீசெண்ட் டேஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால ரிஸ்க்காக போயிட்டாரு. ஸோ ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ரசல்ட்ட கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் ஓரளவுக்கு சேஃபாகவும் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ரிஸ்கி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வெங்கடேஷ் ஐயரை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பெருசாக ரிஸ்க் ஒன்றும் எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாவோ இல்லை வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாவோ இல்லை ஃப்ராஸ் மெக்கருக்கு பதிலாவோ யாராவது ஒருத்தருக்கு பதிலாக ரிங்கு சிங்கை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா உங்கள் டீமில் எடுத்து வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிக்ஸு இதே மாதிரி இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.